ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஞானவான்களை குறித்து இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்கள் அவங்க பிரகாசிப்பாங்களாம். ஒரு பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைக்கிறாராம். ஞானவான்கள் என்று சொன்னால் யார்? இன்னைக்கு நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் ஜீனியஸ் அல்லது நல்ல விஸ்டம் இருக்குப்பா, நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நல்ல குவாலிஃபைட் பர்சனா நல்ல முறையில செய்யறவங்களை தான் நம்ம சொல்லுவோம். பரவாயில்ல, அவனுக்கு நல்ல அறிவு இருக்குப்பா, இவ்வளவு மார்க் வாங்கிட்டான், இவ்வளவு டார்கெட்டை கூட ஈஸியா அச்சீவ் பண்ணிட்டான், இவ்வளவு காரியங்களும் சாதிக்கிறான், எல்லாம் அவன் கை பட்டாலே போதும்பா, எல்லாம் பொண்ணாக மாறிலாம் அநேக நேரத்துல சொல்லுகிற காரியங்கள். ஆனால் வேதம் ஞானவான்களுடைய யாரை சொல்லுகிறது என்று சொன்னால் நீதிமொழிகள் 11:30 வாசித்தீங்கன்னா ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் தான் ஞானவான்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆத்மாண்டு ஒன்று இருக்கிறது. அது விலையேற பெற்றது என்று வேதம் சொல்கிறது. அது அழியாமையுடையது, நம்ம சரீரத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு உள்ளான மனிதன் என்றும் வேதம் சொல்லுகிறது. அது சரீரம் மறித்தாலும் கூட அது நித்திய காலமாய் வாழக்கூடியது ஒன்று. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருந்தால் அது பரலோகத்தில் ஆண்டவரோடு வாழும். அல்லது பிரியமில்லாத வாழ்க்கை பூமியில வாழ்ந்தால் நரகத்தில போய் தான் நித்திய காலமா வேதனை அனுபவிக்கும். சோ அந்த ஆத்மா விலையேற பெற்றதா இருக்கிறபடினால் அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்தணும். அது ஆண்டவருடையதாய் ஆண்டவரிடத்திலே திரும்பி போகக்கூடியதா இருக்க வேண்டும். அதை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அநேகர்னா இன்னைக்கு நீதியின் பாதைகளை உலகத்திலே பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிற பிள்ளைகளை விடுவித்து கர்த்தர் பக்கம் கொண்டு வரும் பொழுது அவர்கள் பிரகாசிக்கிறார்கள். அவர்கள் தான் ஞானவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் எந்த அளவு ஆத்மா பாரம் உடையவர்களா இருக்கிறோம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறோம், அல்லது நம்முடைய ஆத்மாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதை கொஞ்சம் எனக்கு யோசித்து பார்ப்பனே. மனசு சரியில்லைன்னு சொல்றோம், மன அழுத்தம்லாம் நிறைய பேசுறாங்க. காரணம், இது சரீரத்திலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது. உலக பிரகாரமான காரியங்கள் வேணா சரீரத்தை திருப்திப்படுத்தும், அது கொஞ்ச நேரம் தான். ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் தான் ஆத்மாவை திருப்திப்படுத்தும். ஆத்மாவில் திருப்தி இருக்கும் என்று சொன்னால் உலகத்தில நாம் சந்தோஷமா இருக்க முடியும், சமாதானமா இருக்க முடியும், கவலை இல்லாமல் இருக்க முடியும். நோய்களை கூட அது மாற்றிவிடும். ஆனால் ஆத்மா வேதனையோடு திருப்தியில்லாமல் இருக்கும்னா தூக்கம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இன்னைக்கு ஆத்மாவை ஆதாயப்படுத்துகிற பணியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு அருமையான தாய் டெய்லி ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணினோம் கர்த்தரை பற்றி சொல்லி, ஏசப்பா அன்புக்குள்ள யாராவது ஒவ்வொரு நாள் கொண்டு வந்த வாரத்துல 7 ஆத்மாவை சந்திக்கணுங்கிறதா அவருடைய விருப்பம். இப்ப அதற்காக பிரயாசப்பட்டு இருக்கும்போது ஒரு நாள் வியாதிப்பட்டு காலையில பலவீனத்தினால என்ன பண்ணல, அவங்களால முடியல. இன்னைக்கு போக முடியல ஆண்டவரேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆத்மா வீட்டுக்காவது அனுப்போம், நான் அவனுடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த அம்மா ஜோம் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. வெளியே நடந்து போக முடியல, வீட்டுக்குள்ளேயே தான் எனக்கு பலவீனமா இருக்குண்டு 6 ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்திட்டாங்க. அந்த நல்லது கடைசி நாளே என்ன ஆண்டவரேன்னு சொல்லும்போது திடீர்னு சொல்லி இந்த அம்மா படுத்திருக்கிறாங்க. ஒரு திருடன் இவங்களுக்கு தெரியாம சைடு வழியா உள்ள நுழைஞ்சு வந்துட்டான் வீட்டுக்குள்ள வந்து பொருட்களை திருடும் போது பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சத்தம்லாம் போடல, எசப்பா இந்த மனுஷனை நீங்க சந்திங்கப்பா, இந்த ஆத்மா ஒண்ணு என்னை தேடி இன்னைக்கு வந்திருக்குது, கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. இவ்வளவுதான் ஜெபம் பண்ணாங்க. திருடனுக்கு ஒரு பெரிய வயிற்று வலி, அந்த இடத்துல வந்து சுருண்டான், ஒண்ணுமே பண்ண முடியல. வயிற்று வலினால அந்த இடத்துல புரண்டு கெஞ்சுறான், அலறான். அந்த அம்மா அவன்கிட்ட போய் அன்பா பேசி அவனை தண்ணி கொடுத்து ஜெபம் பண்ணி அவனுடைய வயிற்று வலி நீங்கிடுச்சுது. அவன் நார்மல் ஆயிட்டான். அவன் திருட வந்ததே மறைஞ்சுதான் அந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு தான் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாறுபடி அர்ப்பணித்து திருட்டு தொழிலே விட்டுட்டு ஆண்டோட பிள்ளையா மாறிட்டான். பாருங்களா, அந்த ஆத்ம பாரம் ஒரு திருடன் வீட்டிற்கு வந்தவனை கூட மாத்திருச்சு பாருங்க. அந்த அளவு ஆத்ம பாரத்துல அந்த தாய் நிரம்பியிருந்தபடினால் ஆத்மாவை ஆதாயம் பண்ணினார்களாம். அதோடு மட்டுமல்ல, அந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு ஆண்டோட பிள்ளையை மாறுவதற்கு அந்த தாய் ஒரு கருவியாகவும் பயன்பட்டார்கள். இன்னைக்கு அநேகரை நீதிக்குட்படுத்துகிறோமா, இல்லை அநீதியான காரியங்களுக்கு உட்படுத்துகிறோமா? சற்று நம்மளை யோசித்து பார்ப்போம். ஆண்டுகள முழுவதுமா தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளுக்காக நன்றியப்பா. ஆத்மா குறித்து நீர் அதிக கரிசனை உள்ளவரா இருக்கிறேன் என்றால் நீர் எங்கள் ஆத்ம நேசரப்பா.
எங்கள் ஆத்மாவின் நாயகர் நீர் அப்பா. இன்னைக்கு ஆத்மாவை குறித்த ஒரு கரிசனை இந்த உலகத்துல இல்லாம போயிடுச்சு. அதற்கு வேண்டிய ஒரு ஆகாரம் கூட கிடைக்காத ஒரு காலத்துக்குள்ள வந்துட்டோம்ப்பா. சரீர பிரகாரமாகவே எங்க பார்த்தாலும் ஃபுட் ஸ்ட்ரீட், ஃபுட் கோர்ட் சொல்லிட்டு நிறைய அப்படிதான் இருக்குமே. ஆத்மா திருப்தியாக கூடியத்தக்கதா, ஆத்மா பலனடைய கூடியத்தக்கதா, உயிர்ப்பிக்கத்தக்க வார்த்தைகளை, வல்லமைகளை, பிரசன்னத்தை இன்னைக்கு பார்க்க முடியல. இந்த நிலைமை மாறி எல்லா ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களா நீர் எங்களை பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைந்து போய் நம்பிக்கை இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஆத்மா வேதனையோடு, மன அழுத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு சந்தித்து அந்த டிப்ரெஷன்ல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வாங்கப்பா. மன அழுத்தத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளுமே நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்மா வெளியேற பெற்றது. ஆத்மா ஆதாயம் செய்ய வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கட்டளை. இந்த நாட்டில் ஆத்மாக்களை கர்த்தர் பக்கம் நம்ம திருப்போம். நம்முடைய ஆத்மாவையும் உயிருள்ளதா காத்துக்கொள்வோம். நிச்சயமாக அவருடைய வருகையில இந்த ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அது நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ளும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.